ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இப்போல்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் போன்ற பல சோஷியல் மீடியாக்களில் தங்களை பற்றின ஃபோட்டோஸ், அப்டேட்ஸ், வீடியோஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுறாங்க. இதே மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா ஏஐ இன்ஜினியர்ஸ் மத்தியில் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதில் இருக்கிறது எல்லாருமே ஒரு ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, மெஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்டிங் இருக்கவங்கலாம் அந்த சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. அந்த துறை சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படின்னா அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஹக்கிங் ஃபேஸ். இந்த ஹக்கிங் ஃபேஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ரொம்ப டெக்னிக்கலாலாம் போக போகிறதில்ல. நீங்கள் ஒரு ஏஐ ஆஸ்பிரண்ட், ஒரு மிஷின் லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். ஹக்கிங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் 2016 இதை துவங்கினாங்க. இது ஆரம்ப காலத்தில் ஒரு சாட்பாட்டாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பல ஏஐ இன்ஜினியர்ஸ் மற்றும் ஏஐ துறையில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பல நிறுவனங்கள் ஒன்று கூடும் ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு ஏஐ அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தேவையான அனைத்து தகவல்களும், டூல்ஸ் எல்லாமே இந்த ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த வெப்சைட்டை எப்படி பயன்படுத்தலாம், அதோட அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹக்கிங் ஃபேஸ் வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் ஹோம் பேஜ் இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்குறீங்கன்னா அந்த ஹோம் பேஜ் டிசைன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் ஜூன் 2024 எனக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது மாடல்ஸ், டேட்டா செட், ஸ்பேசஸ், போஸ்ட். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப டெக்னிக்கலாலாம் இல்லாமல் ஹை லெவலில் எப்படி நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் இந்த டெமோவில் காமிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் மாடல்ஸ் அப்படிங்கிறதுல போயிட்டீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் இந்த கம்யூனிட்டியில் ஏஐ டெவலப்பர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் மாடல்ஸை உருவாக்கி ட்ரெயின் பண்ண மாடல்ஸை இங்கே அப்லோட் பண்ணியிருப்பாங்க. தனிநபர்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்களும் இதில் அவங்களோட மாடல்ஸை வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டா லாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டா நிறுவனத்தோடது, இதே மாதிரி மைக்ரோசாஃப்டோடது, என்விடியாவோடதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் இருக்கிற மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லெஃப்டில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி மாடல், கம்ப்யூட்டர் விஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஆடியோ, டேப்லோ, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய வகையான மாடல்ஸ்லாம் இங்கே இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னு சொல்லும்போது வீடியோ, இமேஜஸ் சம்மந்தப்பட்ட மாடல்ஸ்லாம் இங்கே இருக்கும். NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதை பற்றி நம்ம நிறைய வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா NLP சம்மந்தப்பட்ட மாடல்ஸ்லாம் இருக்கும். இதில் ஒரு குறிப்பிட்ட மாடல் நான் எடுத்துக்காட்டுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத போய் பார்ப்போம். இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வாக்கியம் கொடுத்தேன்னா அந்த வாக்கியம் என்ன வகையான வாக்கியம், ஒரு பாசிட்டிவான வாக்கியமா, இல்லை அது ஒரு நெகட்டிவ் ஹேட்ரட் கமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த வார்த்தையை சொல்கிறவங்க என்ன எண்ணத்தோடு சொல்கிறாங்க, ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்களா, கெட்ட எண்ணத்தை சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வாக்கியங்களை கண்டுபிடிக்கிற எல்லா மாடல்ஸும் இந்த இடத்துல இருக்கும். டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட்டை அனலைஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போது இதில் இத்தனை மாடல்ஸ் இருக்குது. இதில் சப்போஸ் நம்ம ஒரு மாடலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது எப்படி பார்க்கலான்னா, இங்கே நான் ஜென்ரலாக ட்ரெண்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமஸாக நிறைய பேர் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது, சமீபத்தில் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கும். நம்ம மோஸ்ட் லைக்ஸ் ஆர் மோஸ்ட் டவுன்லோட்ஸில் பார்ப்போம். மோஸ்ட் டவுன்லோட்ஸ்னால் அதிகமாக டவுன்லோட் செய்யப்பட்ட மாடல்ஸ் ஃபஸ்ட்டில் வரும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா டிஸ்டில்பர்ட் ஸ்லாஷ் இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை டைம்னா 5.76 மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க, 489 லைக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடலை நம்ம யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன், இதை நான் கிளிக் பண்ணுவேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். மாடல் டீட்டெயில்ஸு, இந்த மாடல் ஹக்கிங் ஃபேஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் டைப்பு, என்ன லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய இந்த மாடல் பற்றின விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும். இப்போது நான் இந்த மாடலை யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு வச்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் ஏபிஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இன்ஃபரன்ஸ் ஏபிஐன்னு என்னென்னா, இந்த மாடலை நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாடலுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன்,
இது வந்து நம்ம ஒரு வாக்கியம் கொடுத்தோம்னா அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு பிரிக்கிறது. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஐ எம் ஃபீலிங் கிரேட் அப்படின்னு போடுறேன். இது வந்து நமக்கு தெரியும், இது ஒரு பாசிட்டிவான கமெண்ட். இது இப்போ இங்கே வந்து கம்ப்யூட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா லாகின் பண்ண சொல்லும். சரி, நம்ம லாகின் பண்ணிக்குவோம். உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஓகே, நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம அதே இன்ஃபரன்ஸ் ஏபியில் தான் இருக்கேன். இங்கே வந்து நான் வந்து அந்த வாக்கியத்தை டைப் பண்ண போகிறேன். இப்போ நான் போயிட்டு இங்கே கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது 1 இருக்குது, நெகட்டிவ்ங்கிறது 0 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இதே வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் கிரேட் அப்படின்னு போடுவோம். கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்குது. இந்த இன்ஃபரன்ஸ் ஏபிஐ மூலமா இந்த மாடலை நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை பயன்படுத்தினா அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கே சில வாக்கியங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்க, அதை வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த வாக்கியங்களை எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்து இந்த மாடலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர் ஹக்கிங் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து நான் இந்த மாடலை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த யூஸ் மாடல் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்கள் ஹக்கிங் ஃபேஸில் போனீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு லைப்ரரி அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நீங்கள் உங்கள் கோடில் இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் பைத்தான் டெவலப் பண்ணுறீங்களா அந்த ஐடியை அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை வச்சு நீங்கள் ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதற்கான ஒரு ரொம்ப ஃபேமஸான லைப்ரரி தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். லைப்ரரின்னு சொல்லும்போது அதில் வந்து நிறைய உள்ள வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அது வந்து நம்ம டீட்டெயிலில் போக வேண்டாம். பட் நம்ம இந்த மாடல், இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மாடலை பயன்படுத்துறதுக்கு என்ன கோடு பயன்படணும் அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி உங்களோட இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடி, அது வந்து கூகுள் கொலாபாக இருக்கலாம், இது ஜூபிட்டர் நோட்புக், கேகிள் நோட்புக், இந்த மாதிரி எதுலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனில் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில் டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் போக போகிறதில்ல. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி உங்களோட கோடில் போட்டு நீங்கள் இந்த மாடலை உங்களோட அப்ளிகேஷனில் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த மாடல்ஸ் பொறுத்தவரை. அப்புறம் வேறு என்ன இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி ஓகே, டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சரி, மறுபடியும் மாடல்ஸுக்கு போயிட்டோம்னா இப்போ நீங்கள் இதே வேறு ஏதாவது ஒரு மாடல் நீங்கள் பயன்படுத்தணுனாலுமே இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு சாட் பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா NLPயில் தான் சாட் பாட்டும் வரும். இதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் அப்படின்னு போய்க்குவோம். அதில் போனீங்கன்னா அதில் நிறையா மாடல்ஸ் இருக்கும். இதில் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? முன்னாடி பார்த்த மாதிரியே தான் நீங்கள் அந்த மாடலை நீங்கள் அந்த யூஸ் மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து செலக்ட் பண்ணி அந்த கோடை உங்களோட அப்ளிகேஷன் போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, ஓகே. அடுத்தது டேட்டா செட்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை உருவாக்கணும்னா அதுக்குன்னு வந்து நீங்கள் அந்த மாடலுக்கு ட்ரைனிங் கொடுப்பீங்க. ட்ரைனிங் கொடுக்கும்போது எதை வச்சு கொடுப்போம்? நம்ம நிறைய தகவல்கள் பயன்படுத்தணும். தகவல்கள் எல்லாம் வந்து டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹக்கிங் ஃபேஸோட பியூட்டிஃபுல்லான இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இதில் ஏற்கனவே நிறைய டேட்டா செட்ஸ் இருக்கும். ஒருவேளை நீங்களே ஒரு மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும், எனக்கு வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ண மாடல் தேவையில்லை, ஆனால் எனக்கு வந்து சில டேட்டா அந்த டேட்டா வச்சு நான் ட்ரெயின் பண்ணணும் என்னோடய மாடலை, எனக்கு டேட்டா கிடைக்கணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த டேட்டா செட்ஸை இங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் இந்த டெக்ஸ்ட் இது வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷனுக்கான டேட்டா செட்ஸ் இருக்கும், NLPக்கான டேட்டா செட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தனால அதை வச்சு நான் காமிக்கிறேன் புரியுற மாதிரி. இப்போ டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒரு டேட்டா செட் இருக்கணும்னு வச்சுப்போம். இதுலேயே நம்ம போய் சார்ட் பை மோஸ்ட் டவுன்லோட்ஸே போவோம். Yelp Review Full அப்படின்னு இங்கே ஒரு டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த டேட்டா செட் கார்டு அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் இருக்கும். இந்த டேட்டா செட் ட்ரைனிங் டேட்டா செட்டில் 650K ரோஸ், அதாவது 6,50,000 லைன்ஸ் ரோஸ் கொண்ட டேட்டா செட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா இருக்குது. ஸோ இதோட ரெபாசிட்ரி, இதோட அளவு என்ன, அதுக்கப்புறம் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ரோவோட நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெவ்யூஸ் இல்லையா? ரெவ்யூ நம்ம ஜென்ரலாக எப்படி கொடுப்போம்னா 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் இந்த மாதிரிலாம் நம்ம ரிவ்யூஸில் கொடுப்போங்களா, அந்த மாதிரியான ஒரு டேட்டா செட் இது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா தான். Been going to Dr. Goldberg for over 10 years. I think I was one of his first patient when he started at
MHMG has been great over the years and is real. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒருத்தர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன நீங்கள் போயிட்டுருக்கேன், அவர் வந்து ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா இதுக்கு ஒரு 3 ஸ்டார் அப்படி கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங்க்கு அவர் கொடுத்துட்டு என்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் Yelp அப்படிங்கிற வெப்சைட்டில் உண்மையாகவே நிறைய பேர் போய் அவங்க வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேட்டிங்கோட டேட்டாவை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து அதுக்கான ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் ரிவ்யூஸஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் இந்த வந்து டேட்டா செட்டை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு அந்த மெஷின் வந்து ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் கொடுத்து இங்கே கார்பேஜ் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு வாக்கியம் கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கியம் வந்து என்ன அளவு ஒரு 5 ஸ்டாரா 4 ஸ்டாரா 3 ஸ்டாரா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணும். அதுதான் அந்த டேட்டா செட்டை பயன்படுத்தி உருவாக்குற மாடலோட பயனாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து டேட்டா செட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டேட்டா செட்டை எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த டேட்டா செட்டை வச்சு நீங்கள் உங்கள் மாடலுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிட்டு நம்ம 3வது பார்க்க வேண்டியது இதுதான் ரொம்ப இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர், ஸ்பேசஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த ஸ்பேசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களே நிறைய அப்ளிகேஷன்ஸை உருவாக்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை இங்கே ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்ப்போம். ஆல் ரன்னிங் ஆப்ஸ் ட்ரெண்டிங் ஃபர்ஸ்ட் OpenGPT-4o அப்படின்றது பார்த்தீங்களா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் பயன்படுத்தணுன்னா இந்த அப்ளிகேஷன் எது சம்மந்தப்பட்டது, இமேஜ் சேட், இமேஜ் ஜென்ரேஷன், இமேஜ் கிளாஸிஃபிகேஷன், நார்மல் சேட், இதுக்கெல்லாமே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் எப்படி ஒரு சேட் ஜிபிடி பயன்படுத்திங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இந்த ஹக்கிங் ஃபேஸில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில். இப்போது இதில் வந்து நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இமேஜ் சேட், இமேஜ் ஜென்ரேஷன் இருக்குது. ஓகே, நான் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறேன். கிரியேட் யூடியூப் ஸ்டூடியோ ஆன் மூன். பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் GPU டு பிகம். இது எல்லாமே வந்து க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களோட லேப்டாப்பில் உங்களோட லோக்கல் மிஷினில் GPUவில் இருக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடில் இருக்கிற ரிசோர்ஸை பயன்படுத்தி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அவுட்புட் வரும். ஓகே, என்ன சொல்லுது? ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா கிரியேட் அ யூடியூப் ஸ்டுடியோ ஆன் மூன் நான் சொன்னதுக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணல, அது உருவாகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. கடைசியாக வந்து கன்க்ளூஷனில் கிரியேட்டிங் யூடியூப் ஸ்டுடியோ அந்த மூன் would be வெரி காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லி அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து மேபி நம்ம ட்ரை பண்ணி வைப்போம். கிரியேட் அ இமேஜ், கிரியேட் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜ் ஆஃப் என்ன சொல்லலாம், யூடியூப் ஸ்டூடியோ ஆன் மூன் இப்படி கொடுத்து பார்ப்போம். அது வந்து கிரியேட் பண்ணதான் இமேஜ் கிரியேட் பண்ணதுன்னு பார்ப்போம். ஸ்டூடியோ ஆன் மூன் வெயிட்டிங் ஃபார் GPU பிகம் அவைலபிள்னு வருது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி அக்வயர்ட் GPU அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகணும். பார்ப்போம் இமேஜ் வருதான்னு. ஓகே, ரியலிஸ்டிக் இமேஜ் வரப்போகுது. அந்த இமேஜ் பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு யூடியூப் ஸ்டுடியோ, ஒரு மூனில் இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹக்கிங் ஃபேஸில் இருக்கிற ஸ்பேசஸ் அப்படிங்கிறத எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகே, சரி, இப்போ மாடல்ஸ் பார்த்தாச்சு, டேட்டா செட் பார்த்தாச்சு, ஸ்பேசஸ் பார்த்தாச்சு. போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரால் பண்ணி லைக்கு ஷேர்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து அவங்கள பற்றின அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸானவங்க இங்கே ஃபாலோவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் இதில் எதுவும் போஸ்ட் பண்ணல, இந்த ஐடி யூஸ் பண்ணி எதுவும் நான் பண்ணல. ஸோ என்னோடய வந்து இட்ஸ் எ வெரி ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகே, இதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து எப்படி நீங்கள் சோஷியல் மீடியா மாதிரி பண்ணுங்க, அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி ஏஐ கம்யூனிட்டி ஹக்கிங் ஃபேஸில் ஏஐ கம்யூனிட்டி நபர்கள் எல்லாமே வந்து இதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிக்கிறது நல்லது. இது வந்து இட் வில் ஹெல்ப் யூ கீப் அப்டேட். அதாவது ஏஐயில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து நிறையா
உதவும். ஏன்னா இந்த கம்யூனிட்டி இருக்கிற எல்லாமே ஏஐ சம்மந்தமாக வேலை செய்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நம்ம சேரும்போது நம்மளோட நாலேஜும் டெவலப் ஆகும். ஓகேவா? சரி, இதுதான் ஹக்கிங் ஃபேஸ் வந்து டூல் எப்படி இருக்கும், இந்த வெப்பேஜ் எப்படி இருக்கும், இந்த வெப்சைட் எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன், பெய்டு வெர்ஷன் அப்படின்னும் இருக்குது. ஸோ பெய்டு வெர்ஷனுக்கு சில பர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போவேன். பட் ஃப்ரீலேயே நம்ம போதும், ஆரம்பிக்கிறதுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்ம நிறையா பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஹக்கிங் ஃபேஸ் பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம பார்த்ததெல்லாம் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து நான் வந்து கோடிங்கை கவர் பண்ணல, ரொம்ப மேலோட்டமாக ஹை லெவலில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு டெமோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் இதுக்கு தனி வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த துறைக்கு ரொம்ப புதுசு, அதை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தானோட பேசிக்ஸ் தெரியணும். பைத்தானோட பேசிக்ஸ் ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா அதுக்காக எங்கள் வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்க போகுது. அதில் பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் பைத்தான் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அந்த கோர்ஸை முடிக்கும் போது உங்களுக்கு பைத்தானில் நல்ல ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸ் நாங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கை பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். மேலும் அந்த கோர்ஸில் வந்து நாங்கள் வந்து 7 மெஷின் லேர்னிங் மாடல் வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி உருவாக்கி காமிச்சிருக்கோம். முழுக்க முழுக்க தமிழில் தான் இருக்க போது. நாங்கள் அதில் கோடு பண்ணும்போது நீங்கள் அதை புரிஞ்சு நீங்களும் கோடு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த 2 கோர்ஸுமே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 கோர்ஸை தனித்தனியாக வாங்குறது காட்டிலுமே எங்களோட பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பேக்கேஜ் அப்படின்னு நாங்கள் 2 கோர்ஸையும் கம்பைன் பண்ணி பேக்கேஜாக எங்கள் வெப்சைட்டில் வச்சுருக்கோம். அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த 2 கோர்ஸை தனித்தனியாக வாங்குறது காட்டிலுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது எல்லாமே ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ரோல் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் துறையில் ஷைன் ஆகிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அனிஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.